எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் பழனி பாபாவை ஆதரிப்பதற்கு தயாராக ஆண்டுகளுக்கு மேலாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாழக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய பேரனை கேட்டால் எத்தனை இஸ்லாமிய உண்மையிலே விடுதலை புலிகளையும் தலைவர் பிரபாகரையும் ஆதரித்து பேசியவர் பழனி பாபாவை கொல்ல முடியாது என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த RSS பாசிச கும்பல் ஆயுதத்தை பழனி பாபா இருந்தவரை ராஜாமாரி வாழ்ந்தேன். எனக்கு பல்வேறு உதவிகள் செய்தார். நான் ஒரு வழக்கிலே மாட்டியிருந்த பொழுது எனக்கு சட்ட உதவி செய்து நான் இன்று வெளியே இருப்பதற்கு காரணம் பழனி பாபா தான். ஆனா பாபா போனதுக்கு அப்புறம் என்ன அழகா கடைசியா வசனம் வந்த சர்வதர விட்டாங்க. நீங்கள் பார்த்தால் பார்ப்பாளருக்கும் பாவம், பார்ப்பாளருக்கும் ஒடுக்கப்பட்ட பார்ப்பாளருக்கும் உதவக்கூடிய ஒரே தகுதியாக பழனி பாபா எதிரிகளால் குத்தப்பட்டு ரத்தத்தை கைகளிலே சொட்ட சொட்ட அள்ளி கொண்டு வந்து என்னுடைய கொள்கைக்காக நான் இறந்து போனேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதே போல் தன்னுடைய மரணத்தை தருகிறார். அதே போல் தன்னுடைய வாழ்நாளிலே மரணத்தை தருகிற பாபா பழனி பாபா மாணவர் பேரியக்கம் நடத்தக்கூடிய கொடி அறிமுக விழா மற்றும் இன்றைய அரசியல் சூழலில் பழனி பாபாவின் தேவை என்ற கருத்தரங்கிற்கு வருகிறதற்குரிய உங்கள் அத்தனை பேரையும் எனது இருகாலம் தூக்கி வரவேற்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்து சொல்வதற்கான நேரம் இல்லை. இன்னும் பேச்சாளர்கள் பேச வேண்டியிருப்பதனால் சுருக்கமாக அத்தனை பேரையும் எனது மனதாக வாழ்த்தி வருக வருக என வரவேற்று என்னுடைய கருத்தரைக்குள் நுழைகிறேன். இன்றைய அரசியல் சூழலில் பழனி பாபாவின் தேவை என்று கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு இன்றைய அரசியல் சூழலில் பழனி பாபா அவர்களுடைய தேவை. இன்றைய சூழலில் மட்டுமல்ல, நேற்றைய சூழலாக இருக்கட்டும், நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச ஆட்சியினுடைய சூழலாக இருக்கட்டும், நாளை வரப்போகக்கூடிய சூழலாக இருக்கட்டும், அத்துணைக்கும் இந்த பழனி பாபா தேவை என்பதைத்தான் கருத்தாக்கத்தினுடைய தலைப்பாக நான் ஏற்று பேசுகிறேன். இங்கே தோழர்கள் சொல்லும் பொழுது அருமையாக சொன்னார்கள். ஒவ்வொருவரும் பேசி முடித்து அமரும் பொழுது 2 நபர்கள் வெளியே சென்று கொண்டே இருந்தார்கள். நான் என்னுடைய வரிசையை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் எத்தனாவதாக பேச போகிறேன், மீதம் எத்தனை பேர் இருப்பார்கள் என்ற சந்தேகத்தின் பெயரிலேயே மேடையில் அமர்ந்திருந்தேன். ஆனால் அதிலும் ஒரு சந்தோஷம் இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்தை விட்டு போய்விட்டாலும் அதிகபட்சமா சேர்த்து நந்தத்துல போய் நான் என்ன பேசுறேன்னு சொல்லுவாங்க. தோழர் அவர்கள் ஏர்வழியில போய் என்ன பேசுறேன்னு சொல்லுவாங்க. தம்பி திருச்சியில போய் என்ன பேசுறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கே உளவுத்துறை நான் பேசி முடிக்கும் வரை இங்கு அமர்ந்துதான் இருக்க வேண்டும். அவர்கள் மோடிகளை சொல்வார்கள் என்ற நம்பிக்கையிலேயே என்னுடைய கருத்தை விதைப்பதற்கு நான் தயாராக இருந்தேன். சொன்னார்கள், உளவுத்துறை யாருக்கும் எதிரி இல்லை, உண்மைதான். ஆனால் யாருக்கும் இன்று நண்பனாகவும் இல்லை. பழனி பாபா அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு வேலை பேச்சு முடிந்ததற்கு பின்பாகவும் அதை பதிவு செய்த, அதை காணொலியாகவோ அதை ஒளிநாடாகவோ பதிவு செய்த அந்த காணொலியிலே தான் பேசி முடித்ததற்கு பின்பாக ஒரு ஓட்டையை போட்டு கையில கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் வெட்டி ஒட்டி விடக்கூடாது என்ற அறிவோடு அன்று பழனி பாபா இருந்தார். நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்ல, நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய என்று போய்விடக்கூடாது என்று பழனி பாபா நான் சொன்னதை அப்படியே நீங்கள் அரசிடம் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி இருந்தார். தோழர் அருமையாக சொன்னாரே, இருக்கும் பொழுது தோழர் அவர்களோடு ஏர்வாடி தோழர் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை எடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு சொல்கிறேன், ஏர்வாடி தோழர்கள் அல்ல, நாங்கள் உங்களை ஏர்வாடிக்கு அனுப்பவே தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று ஆளக்கூடிய பாஜக நிலைமை என்ன தெரியுமா? இது பாசிச அரசு, பயங்கரவாத அரசு என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அங்கே இருதரப்பு மக்களை கொண்டுதான் அரசு அதிகாரத்திலே இன்று இருக்கிறார்கள். இருதரப்பு மக்கள் யார் தெரியுமா? ஒன்று அரக்கர்கள், எதையும் சந்திக்கக்கூடிய ஈவு இரக்கமற்ற இதயம் இல்லாமல் படைக்கப்பட்ட அரக்கர். மற்றொருவர்கள் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்ற அறிவியல் பேருக்கு தான் ஐஎஸ் படிச்சிருக்காங்க சொல்லியிருக்கான். அவன் அமைப்புல 2 பேர் இருக்கணும். ஒன்னு அறிவு சார்ந்த அரக்கர் கூட்டமா இருக்கணும், இன்னொன்னு அறிவே இல்லாத ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மாதிரி ஆளா இருக்கணும். இதனால என்ன பலன் நீங்க பாத்தீங்கன்னா, அரக்கனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அறிவியல்களாக இருக்கக்கூடியவர்களை வைத்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வார்.
இப்படித்தான் இந்த பாசிச பயங்கரவாதிகள் இந்த மண்ணிலே பரவி வாழ்கிறார்கள். கேன்சர் மாதிரி இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியத்துடைய சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் என்று தோழர் சொன்னாரே, பழனி பாபா இந்தியத்தினுடைய சட்டப்படிதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாரே. இந்தியத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்காத எவரையும் நாங்கள் மதிக்கவில்லை. அதனால் இன்று இந்தியாவிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய எவரையும் நாங்கள் இந்தியர்களாகவே மதிக்கவில்லை. எவரையும் நாங்கள் இந்தியர்களாகவே மதிக்கல, அதனால் நாங்கள் இந்தியாவை மதிக்கவில்லை. ஆக வழக்கு கொண்டு விடுவேன், பழனி பாபா தான் சொல்லுவார், செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன் என்று சொல்வதற்காக யாரும் என் மீது வழக்குகள் தொடுத்து விட முடியாது. ஏன் தெரியுமா? ராமர் தன்னுடைய செருப்பை வைத்து 14 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். செருப்பு புனிதமானது, ஆனால் செருப்பால் அடிப்பதை யாரும் தடுத்து விட முடியாது என்று சொல்றார். இந்த கொடியினுடைய விளக்கத்தை மாப்பிள்ளையிடத்தில் கேட்டேன். இந்த கொடிக்கான விளக்கம் என்னவென்று கேட்டேன். மாப்பிள்ளை ஒரு துண்டறிக்கையை எழுதி கொண்டு வந்து வந்தார். அதில் இருக்கக்கூடிய விளக்கத்தால் மன நிறைவடைந்தேன். பழனி பாபா அவர்கள் என்ன நினைத்தாலும் இந்த கொடியை எதற்காக அறிமுகம் செய்தீர்களோ இதனுடைய நோக்கம் ஒன்றாக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். அதிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு கொடுத்த அந்த துண்டு சீட்டிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சட்ட அறிவு இல்லாமல் அறியாமல் என்ற இருட்டில் இருந்த இந்த சமூகத்தில், சட்ட அறிவில்லாமல் அறியாமை என்ற இந்த இருளில் இருந்த சமூகத்தில் வெள்ளியாய் உழைத்து சட்டத்தை அக்கு நூறாக பிரித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் பாபா. அதனால நாங்கள் கூடிய அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்த நாங்கள் முக்காலத்தின் தேவை பாபா என்று நாங்கள் சொல்கிறோம். இது முக்கியமான கூறு என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்று இறுதி வரை போராடியவர் பாபா. இன்று எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம். பழனி பாபா இறப்பிற்கு முன்னால் எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் பழனி பாபாவை கையில எடுக்க தயாராக வேதனை இல்லையா? எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் பழனி பாபாவை ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவரை தொடுவதற்கோ அவருடைய கொள்கைகளை தாங்கி நிற்பதற்கோ இன்று வரை இஸ்லாமியர்களிடத்திலே ஒரு சின்ன தயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாபா அவர்கள் சொல்வார்கள், என்ன செய்வாங்க, என்னுடைய மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, சவுதிக்கு வேலைக்கு போறேன். ஆனா இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து ஒரு வழக்கு வாங்கிட்டாங்க, அவங்களால போராட முடியாது, அதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். தோழர் அவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று அத்தனை தோழர்களும் ஏழு தமிழர் விடுதலை வேண்டும் என்று தோழர் திலீபன் அவர்கள் போராடுகிறார். 8 பேர் என்று கேட்கும் பொழுது 7 பேர் என்று சொல்கிறார், யார் யார் பெயர் சொல்கிறார். அதனால் 7 தமிழர் விடுதலை இன்று தமிழ்நாட்டிலே முன்னணியிலே வந்து கொண்டிருக்கிற அந்த விடுதலைக்கான பேச்சு 10 ஆண்டுகளுக்கு மேலாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாழக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய பெயர்களை கேட்டால் எத்தனை இஸ்லாமியர்கள் அடிக்க சொல்ல முடியும்? இது நமக்கான வேதனை இல்லையா? அவர்கள் யார்? எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்? எந்த பகுதியில் இருக்கிறார்கள்? அவர்கள் செய்தது என்ன, குற்றம் என்ன என்று இதுவரை யாராவது ஒரு அறிக்கையை கையில் வைத்திருந்தால் கூட அந்த விடுதலைக்கான வேகம் அதிவேகமாக இருந்திருக்கும். இனியாவது அதை செய்ய வேண்டும் என்று தோழர்களிடத்திலே எனக்கு கோரிக்கை வைத்து நான் பேசுகிறேன். அந்த சிறையில வாழக்கூடியவர்கள் யார்? சீக்கிரமா ஒரு கபர்ஸ்தான் கட்டி கொண்டு வந்து கோரிக்கை வைக்க சிறையில தேவையில்லை. விடுதலை செய்வீங்கிற கோரிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிட்டு இருக்கு. அங்க எதுவுமே நடக்க போறதில்லை. எங்களுக்கு உள்ள ஒரு கபர்ஸ்தான் கட்டி கொடுன்னு சொல்லுங்க. நீங்க பிணை கட்டிக்கிட்டே பணமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பிணை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அவன் பிணமாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். பழனி பாபா அவர்கள் தெளிவா சொன்னாரு, இந்த சமூகத்தை வச்சு எப்படி எழுச்சி ஏற்படுத்துறது? நான் இருக்கிற காலத்துல இந்த விடுதலை நடக்குமா? நான் இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? முடியாது. தொடர்கள் சொன்னார்களே, எனக்கு பின்னால் ஒரு இளைஞர் சமூகம் வரும், எனது எலும்புகளை எடுத்து ஆராய்ச்சி செய்யும். இல்ல, என்னுடைய எலும்புகளை தோண்டி எடுத்தேனும் எனக்கு நன்றியை சொல்லும் என்று சொன்னார். அதற்கான விளைவுகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ராஜீவ் காந்தியுடைய இறப்பிற்கு பின்பாக விடுதலை புலிகளை ஆதரிப்பதில் இருந்த அத்தனை இயக்கங்களும் விலகிக் கொண்ட பொழுது தொடர்ச்சியாக தமிழ் மண்ணிலே விடுதலை புலிகளையும் தலைவர் பிரபாகரையும் ஆதரித்து பேசியவர் பழனி பாபா ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் அந்த பாபா இறந்து கிடந்த பொழுது மறுநாள் பாபாவை பற்றி பேசுவதற்கு அதை சார்ந்த இயக்கங்கள் கூட வரவில்லை என்பது வேதனை. அதை சார்ந்த இயக்கங்கள் கூட இந்த மண்ணிலே வரவில்லை. பாபாவை ஒரு மத போதகர் போலவும், பாபா அவர்கள் ஒரு மத போதகர் போலவும், பாபா அவர்கள் எப்போதும் மதத்தை பரப்பக்கூடியவர் போலவும்
பார்த்துக் கொண்டிருந்த வேளையில்தான் ஈழப்போரிலே இறந்த ஒரு பிள்ளையை எடுத்து, பெண் பிள்ளையை எடுத்து வளர்த்து, அதற்கு பெயர் புனிதா என்று பெயரிட்டு இறுதி வரை இந்துவாகவே வளர்த்து, இந்துவாகவே சட்டம் படிக்க வைத்து, இந்துவாகவே இறுதி வைத்திருந்தாரே, இதை விட ஒரு மார்க்கவாதி நீங்க பார்க்க போறீங்க? மார்க்கத்தை பரப்புறதுக்காக வந்தவர் மாதிரியே பேசுறது. ராஜீவ் காந்தியுடைய கொலை தமிழகம் மட்டுமின்றி இந்திய ஒன்றியத்தில் அத்தனை தரப்பு மக்களாலும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர். ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லும் பொழுது ராஜீவ் காந்தி செய்யப்பட்டது கொலை அல்ல, ஒரு விபத்து என்று முதலில் பதிவு செய்தார் பண்டிமா. ராஜீவ் காந்தி யார் கொலை செய்யல, ராஜீவ் காந்தியை யாரும் கொலை செய்யல, ராஜீவ் காந்தி விபத்துல இறந்துட்டான்னு சொன்னாங்க. என்னடா விபத்துன்னு கேட்கிறான். ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போது தனக்கு முன்னாடி இருந்த 2 பாட்டில தூக்கி வைக்கிறாரு. ஒரு போத்தல்ல சோடா ரெம்பி இருக்கு, இன்னொரு போத்தல்ல குடிச்சிட்டு இருக்கிற வெறும் போத்தல் இருக்கு. பாபா கேட்கிறாரு, இந்த ஒரு பாட்டில நிறைய குண்ட மருந்த திணிச்சு, இன்னொரு பாட்டில சும்மா எம்டியா வச்சு, அந்த குண்டு உள்ள சோடா பாட்டில பொருத்தி விட்டு இந்த இடம் வெடிச்சு செல்லறனா எந்த பாட்டில ரொம்ப சேதமாகும் கேட்கிறாரு. நீங்க சொல்லுங்க, எந்த பாட்டில ரொம்ப சேதமாகும்? குண்டு எந்த பாட்டில இருக்கோ அந்த பாட்டில் ரொம்ப சேதமாகும். நீங்க நல்லா ஒரு நேரம் தெரிஞ்சுக்கணும் தோழர்களே. பழனி பாபா சட்ட நுணுக்கத்தோடு பதிவு செய்தார். அவர் அந்த வழக்கை கைது செய்ய முடியல. ஒருவேளை குண்டு தனுவின் மீது கட்டியிருந்தால் தனு சுக்கு சுக்காக இருப்பான், அதான உண்மை. ஆனால் அந்த சுக்குநூறாக நொறுங்கி போனது தனுவல்ல, ராஜீவ் காந்தி. பழனி பாபா பதிவு செய்றாரு, அங்கே சுக்குநூறாக சிதைந்து போனது எங்கள் தனுவல்ல, உங்கள் ராஜீவ் காந்தி. அப்படியானால் குண்டை தன்னுடைய உடம்பிலே கட்டிக்கொண்டு வந்தவர் ராஜீவ் காந்தி. யாராவது இந்த நுணுக்கத்தோட நீங்க சட்டாயோட யாராவது மேற்கோள் காட்டி பேசி வழக்கமாக நிக்க முடியுமா? தெளிவா சொல்றேன். எதுக்கு ராஜீவ் காந்தி குண்டு கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு? இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டு போது எடுத்த முடிவு. இந்திரா காந்தியை தன்னுடைய பாதுகாவலரை சுட்டுக் கொள்றான். இதை விட வேற என்ன அநியாயம் இருக்க முடியும்? கூட இருந்த பாதுகாவலரை சுட்டுக் கொண்டு விட்டான். ஐயா, இதை தாண்டி ஒரு பிரதமருக்கு இந்த நாட்டில் எப்படி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான வழியே இல்லையே. அதுக்கு ஒரே ஒரு வழியா இருக்கு. என்ன? பாதுகாவலரையும் நம்பாத அளவுக்கு நமக்கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்தா காப்பாத்திக்கலாம். பாதுகாவலரையும் நம்பாம நமக்கிட்ட ஒரு ஆயுதம் இருந்தா காப்பாத்திக்கலாம். எப்படா காப்பாத்துறது? இந்திரா காந்தி கையில ஒரு துப்பாக்கி இருந்தா காப்பாத்திக்கலாமா? காப்பாற்ற முடியாது. ஏன்னா எதிரியின் கையில துப்பாக்கி இருக்கும் பொழுது டார்கெட் வச்சு சுட்டு குண்டு வர்றதுக்குள்ள நீ உடனே துப்பாக்கி எடுத்து எதிரியை சுட முடியாது, பாதுகாவலரை சுட முடியாது. அப்ப என்ன செய்யறது? வேற வழியே இல்லையா? ஒரு அறிக்கை தயார் பண்ணி உலகத்துல கொடுக்குது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? துப்பாக்கி எடுத்து டார்கெட் வச்சு சுடுறதுக்கு நேரம் ஆயிரும். உனக்கு 4 மணிக்கு முன்னாடி அவனுடைய குண்டுடைய மார்க்கை பார்த்துருவேன். அதனால அந்த நீ பயன்படுத்த முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? கையெறி குண்டை பயன்படுத்தினா ஒரு வழி இந்திரா காந்தி குறைச்சிக்கலாம். அது என்னடா கையெறி குண்டை பயன்படுத்துறது? கையெறி குண்டை பயன்படுத்தினா அப்புறம் பழக்கலாம். பீஸ் பிடிக்கிட்டு எரியும் குண்டு, அதை பயன்படுத்தி இருந்தா ஒருவேளை குறைச்சிருக்கலாம். அப்ப இந்திரா காந்தி இறந்ததற்கு பின்பாக ராஜீவ் காந்திக்கு இதே பதத்தை பயன்படுத்துறதுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் சொல்றது வழக்கு போடணும்னா ஆயக்குடியில் இருக்கிற அவர் மேல போய் வழக்கு போடுங்க. பாபா சொன்னதை மேற்கோள் காட்டி சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரே வழி பீஸ் பிடிக்கிட்டு எரியும் ஒரு குண்டை கையில் வச்சிருந்தா காப்பாத்தலாம். அப்ப கரெக்டா ராஜீவ் காந்தி வயிற்றுல ஒரு குண்டை, யாராவது சுடகளை வந்தா பணம் ராஜீவ் காந்தி பிடிக்கிட்டு எரிஞ்சிட்டு அது இந்தியன். ராஜீவ் காந்தி பிடிக்கிட்டு எரியல, அது எக்ஸ்பீரியட் ஆகி போச்சு. தனு மாணவர நேரத்தில் இது வெடிச்சு தனுவை கொண்டு விட்டான். வழக்கு ராஜீவ் காந்தி மேல போடுன்னு சொன்னவர் எங்கள் பாவம். இதை விட நுணுக்க அறிவோடு யாரும் அரசியல் மேடைகளில் பேசியது கிடையாது. இந்திரா காந்தி சுட்டது சரிதான் அறந்தாங்கி கூடத்தில் பேசிட்டார். இந்திரா காந்தி சுட்டது சரிதான் அறந்தாங்கி கூட பேசும்போது புதுக்கோட்டை நீதிமன்றம் சம்மன் அனுப்பிட்டான், கைது பண்ணிட்டான். மேடையில நிக்கிறாரு, கூண்டுல நிக்கிறாரு, கேட்கிறான் இந்திரா காந்தி சுட்டது சரிதான் சொல்றீங்களே பாபா, நீங்க சிறைக்கு போக வேண்டி இருக்குமே. பாபா சொல்றாரு, இந்திரா காந்தி சுட்டது சரிதானே, ஒருவேளை சரியா சொன்னா இந்திரா காந்தி மேல குண்டு போட்டுருக்காரு, செத்துருக்காதுன்னு சொல்லி வெளியில வந்து ஒரு பாவம். இந்திரா காந்தியை சரியா சுடான்னா செத்துருக்காத, சரியா தானே சுட்டா. நான் சொன்னதான் உளவுத்துறைன்னு சொல்லியிருக்கு, உங்க காவல்துறைன்னு சொல்லியிருக்கு, எஃப்ஐஆர் வாங்க சொல்லியிருக்கு. என்ன மட்டும் பிடிச்சி கைது பண்ணியா? உளவுத்துறை, காவல்துறை, எஃப்ஐஆர் அதிகாரி எல்லாத்தையும் கைது பண்ணு சொன்னான். அப்பேற்பட்ட பழனி பாபா
அறிவால் பாபாவை கொல்ல முடியாது என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த RSS பாசிச கும்பல் ஆயுதத்தை கொண்டு கொண்டது. எங்க ஊர்ல ஒரு சமூக போராளி வெட்டி கொல்லப்பட்டார். வெட்டி கொல்லப்பட்ட சமூக போராளிக்கு மாவீரன் போட்டு அவருடைய பேர் வச்சிருந்தாங்க. வெட்டி கொண்டதுல இருந்து ஒரு ஆதரவு கூட்டம் எங்க ஒரு குசுமை வந்து பேசினாங்க. எங்க வெட்டினவே மாவீரனா வெட்டுப்பட்டு செத்தவன் மாவீரனான்னு கேட்டான். நியாயமான கேள்வி. வெட்டினவே மாவீரனா வெட்டுப்பட்டு செத்தவன் மாவீரனா? ஐயா, வெட்டுப்பட்டு செத்தவன் தான் மாவீரன். எப்படி நான் சொல்றேன் வெட்டுப்பட்டு செத்தவன் மாவீரன்? இவன் இருந்தா ஒன்னால இந்த இடத்துல மான மரியாதையோட வாழ முடியாதுன்னு 4 பேரை வச்சு வெட்டி கொள்றிய அவன் தாண்டா மாவீரன், நீ தாண்டா சொல்ற. இந்த இடத்திலே மாவீரன் என்று பதிவு செய்வதற்கான சரியான பதம் எங்க ஊர்காரர்கள் கொடுத்தாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இயக்கங்கள் பேசியது அரசியல், எத்தனையோ கட்சிகள் பேசியது, இன்று இருக்கக்கூடிய திமுக அதிமுக அத்தனையும் பேசியது. அவர்கள் பேசாத ஒன்றை பழனி பாபா மட்டுமே பேசினார். ஒடுக்கப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே விடுதலை என்று திமுக பேசியது. ஒருங்கிணைந்தவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்தால் மட்டுமே விடுதலை என்று அதிமுகவுடைய முன்னோடிகள் அரைகுறையாக பேசிய காலமும் இருந்தது. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களோடு இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் இணைந்து நின்றால்தான் இந்த ஆரிய பார்ப்பனிய கூட்டத்தை வேறு நிற்க முடியும் என்று சொன்னவர் பழனி பாபா. பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் சேர்க்காம இருக்க? அவனை தனிச்சு நிப்பாட்டி எங்கள் தோழர் திடீர்னு சொன்ன மாதிரி நாடாரா நீ இங்க வந்துரு, தேவரா நீ இங்க வந்துரு. RSS என்ன கொஞ்ச நாள் என்ன தெரியுமா செய்வான்? நாடார் அணி, தேவர் அணி, பன்னியர் அணி, பல்லர் அணி, பறையர் அணி, இப்படி பல்வேறு அணிகளை உருவாக்கிடுவான். இன்னைக்குள்ள அவன் சித்தாந்தம் தான். அவன் அடுத்தடுத்த கட்டம் பார்க்கிறான், என்னடா செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எதை செஞ்சா சரியா இருக்கு, எதை செஞ்சா அவன் ஏத்துக்கிறான், எதை செஞ்சா ஏத்துக்கிற மாட்டான், இது எல்லாத்தையும் பார்க்கிறான். அந்த விஜய்ங்கிற பேருக்கு பின்னாடி ஆண்டனை கண்டுபிடிச்சவன் செல்வராஜுக்கு பின்னாடி அந்த கிறிஸ்துவ கண்டுபிடிக்காம விட்டான்ல. அதே போடுங்க. உக்கடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்கேன். தோழர்கள் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். உக்கடத்துல கோவையில ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு செருப்பு கடையில கள்ளவிட்டு இருந்து கலவரத்தை உண்டாகிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்த இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்து அந்த போராட்டத்தை முறியடித்ததனால் அந்த இடத்துல மீண்டும் ஒரு மிகப்பெரிய கலவரம் அடிக்காம இருந்துச்சு. சாதாரண ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி விட்டு போயிடுறாங்க. தோழர்கள் இன்னைக்கு யதார்த்தமா சொன்னாங்களே. ஆனால் பழனி பாபா தன்னுடைய கோரிக்கையிலே தெளிவாக இருந்தார். தான் யாருக்கு தெளிவாக இருந்தார்? பழனி பாபா இந்துக்களை எந்த இடத்திலும் திட்டுவதற்கு அனுமதித்தது கிடையாது. பழனி பாபா எந்த இடத்திலும் இந்துக்களை திட்டுவதற்கு அனுமதித்தது கிடையாது. ஏனென்றால் இந்துக்கள் வேறு, இந்துத்துவவாதிகள் வேறு என்று தெளிவாக தெரிந்து அரசியல் நடத்தியவர் பாபா. கிறிஸ்துவர்களை திட்ட அனுமதித்தது கிடையாது. அதற்காக இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் ஏற்றுக்கொண்டவரும் கிடையாது. வரதட்சணை கொடுக்காத, வட்டி வாங்காத, அதிலும் சீர்திருத்தம் பேசியவர். குர்ஆன் படி நீ நடக்க வேண்டும் என்று சொன்னவர். அதில் இருந்த குறைகளையும் சுட்டிக்காட்டியவர். எந்த இடத்திலையும் விட்டு பேசல. இஸ்லாமியருடைய குறைகளை சுட்டிக்காட்டியவர். இந்துக்களை திட்டாதே, கிறிஸ்துவர்களை திட்டாதே என்று தெளிவுபடவும் பேசினார். நட்ட கண்டு பேசுமோ நாதனும் இருக்கையில் என்று சிவபாக்கியார் சொன்ன வரிகளை மேற்கோள் காட்டி பேசியவர் பாபா. சிவபாக்கியார் சொன்ன வரிகளை மேற்கோள் காட்டி பேசியவர் பாபா. ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய சமூகத்துக்கான விடுதலையை, தான் முன்னெடுத்து செல்ல வேண்டிய விடுதலையை எந்த இடத்திலே இருந்து தொடங்க வேண்டும், எந்த இடத்திலே முடிக்க வேண்டும் என்று தெளிவாக கற்று தெரிந்தவர் பாபா. இன்னைக்கு பாபா இல்லைன்னா பழனி பாபா இல்லை. பாபா பழனி பாபா இல்லைன்னா பாமக இல்லை. அதான உண்மை. பழனி பாபாங்கிற பேரை மட்டும் இல்ல, ஒரு அஞ்சலி நாள்ல கூட ஒரு அடையாளமா இன்னைக்கு பழனி பாபா பதியறதுக்கு மனசுல இல்ல. பாமக என்ற ஒரு இயக்கம் இவருடைய மேடை பேச்சுகளால் மட்டுமே வளர்த்தெடுக்கப்பட்டது. எம்ஜிஆரோடு நெருங்கிய தொடர்பு இருந்தார். எம்ஜிஆரோட நெருங்கிய தொடர்போடு இருக்கும்போது சொன்னார், அந்த பொம்பளை நாளா நீ சாக போற தராங்க, அந்த சீலாங்கிற பொம்பளை நாளா நீ சாக போற. எம்ஜிஆர் ஒரு தடவை நான் சிறையில் இருக்கும் போது ஒரு புத்தகம் படிச்சேன். வணக்கம் வணக்கம் ஒரு புத்தகம் நினைக்கிறேன். பலமுறை ஜான் எழுதுனது. அந்த புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். பலமுறை ஜான் பழனி பாபா அவர்களையும் பற்றி குறிப்பிடும்போது தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். தான் பையில இருந்து எம்ஜிஆர் எதை எடுக்கும் போது ஒரு மாத்திரை கீழே விழுந்துச்சு. என்ன மாத்திரை? பாபா எடுத்து பத்திரம் வச்சுக்கிறாரு. அந்த மாத்திரையை கொடுத்து கேட்கறது, என்ன மாத்திரை அன்னைக்கு அதுக்கான மாத்திரை சொல்றாங்க. அப்ப கூப்பிட்டு ராமச்சந்திரா, நீ இந்த பொம்பளை நாளே அணிய போறாங்க. எம்ஜிஆரோட முரண்பாடு, கலைஞரோடு கைகோர்க்கிறார். கலைஞரோடு முரண்பாடு,
எல்லாரும் கேட்கலாம், எம்ஜிஆர் கலைஞரோட எல்லா கட்சியும் நீ தானே சேர்த்துக்கிட்டு தெரிஞ்ச? இல்லை இல்லை, தன்னுடைய சமூகத்தினுடைய விடுதலைக்காக எந்த இடத்தில் வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் இணக்கப்போக்கை கடைபிடிக்கலாம். ஆனால் அவர்கள் ஆரிய பார்ப்பனர்களோடு சேர்ந்திருந்தால் அந்த இடத்தை காரி உமிழ்ந்து விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றவர் பாபா. நீ ஆரியனுக்காக விட்டு நான் வெளியேற்ற ஆகணும்னு சொன்னவர் பாபா. இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கமே தவிர அது நம்முடைய இனமல்ல என்று ஒவ்வொரு இடத்திலும் தெளிவாக பதிவு செய்து வருவார். இஸ்லாமியர்கள் சொல்றாரு, இஸ்லாம் என்பது இனம் அல்ல. இஸ்லாத்தை இனம் நினைச்சுக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம் என்பது என்னுடைய மார்க்கம், என்னுடைய புனிதம், என்னுடைய வாழ்வியல், என்னுடைய வரலாறு. ஆனால் நான் தமிழ் இனத்தை சேர்ந்தவன் என்பதை தெளிவாக பரப்பி வந்தவர் பாபா. இந்த சமூகத்தின் ஊடாக இருக்கக்கூடியவர்களை தனியாக ஒரு அடையாளமாக பிரித்தெடுத்து சிறுபான்மை மக்களை இந்த மண்ணிலே முன்னேற்றுவதற்கான எந்த வழியும் கிடையாது. சிறுபான்மையினருக்கு ஓட்டு அரசியலிலே ஓட்டு எண்ணிக்கை குறைந்து போனால் இன்று இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் தங்களை மதிக்காது. ஒரு சீட்டிற்காகவும் 2 சீட்டிற்காகவும் அவர்கள் பின்னால் நீங்கள் எந்த காலம் வரை நின்று கொண்டு சென்று கொண்டே இருந்தாலும் இங்கு உங்களுக்கான விடுதலைக்கான வாய்ப்பில்லை என்று தெளிவாக உணர்த்தி, நீங்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முன்புகுந்த அரசியல் செய்யுங்கள். அப்படி அரசியல் செய்தால் மட்டுமே உங்களுக்கான விடுதலை என்று தொடர்ச்சியாக பேசி வரலாம். தொடர்ச்சியாக பேசி வருவாரா? இங்க நேச்சரே இருந்து போய் எல்லாரும் இங்க ஊர்வலம் நடத்துற கூட்டம் அதிகமாயிருச்சு. விநாயகர் பள்ளி பாபா மறுக்கல, கூட்டம் போடுறத மறுத்த. விநாயகர் பேர சொல்லி தெருவா கூட்டிக்கிட்டு தெரியாத, அதெல்லாம் தொடங்குது பிரச்சனையே. ஆனா விநாயகர் மூச்சு பயிற்சியுடைய வடிவம் சொன்னார். முதல்ல பாபா தான் சொன்னார். சித்தர்களிடம் நான் உரையாடும் பொழுது கேட்டறிந்த ஒரு அறிவு பாபா சொன்னது, விநாயகர் மூச்சு பயிற்சியுடைய வடிவம். விநாயகர் நீங்க நினைக்கிற மாதிரி அது எதற்கான வடிவம் என்று தெரியாமல் என்று தலையில தூக்கி வைத்துக் கொண்டு தருதலைகள். இந்த கோவையில பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். நான் கடையில் உட்காந்து ஒரு ஓடியாந்து கேட்கிறேன், அண்ணா 2000 ரூபாய் அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னா விநாயகருக்கு அப்படின்னு. நான் விநாயகர்கிட்ட கொடுக்குறேன், நீ போந்துமே விநாயகர் வச்சு நாங்க கலைக்கிறேன்னா எனக்கு கடைக்குள்ள ஒரு விநாயகர் இருக்கு, அதுக்கு ஒரு 3000 ரூபாய் நீ வச்சுட்டு போடாது. இந்த 2000 ரூபாய்க்கு நீ என்ன விநாயகர் வாங்கிட்டு போய் கலைக்க மாட்டான்னு தெரியல. நேரடியா பின்ன எடுத்துட்டு போய் ஒவ்வொரு கடையிலையும் நீட்டுறேன். இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சி, இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்றாங்க. இந்துக்களே போய் ஆடை போட்டுருக்கேன். அர்ஜுன் சம்பத்னு ஒரு கூட்டம் இருக்கு, தோழர்களுக்கு தெரியும். இருக்கிறதுல பெரிய கொடுமை தெரியுமா? மார்வாடிக்கு சொல். கோவையிலே இஸ்லாமியர்கள் பொருளியலிலே இன்று நாகேற்று போவதற்கு காரணம் யாரும் தெரியுமா? வடக்கிலே இருந்து வந்த மார்வாடிகள். மார்வாடியை கொண்டு வந்து குழந்தை முழுக்க கலரிட்டான், உக்கடத்துக்குள்ள புகுந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் டவுன் உக்கடம் எல்லா பகுதியிலும் மார்வாடி தான் இருப்பான். இஸ்லாமியர்கள் அந்த தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு நலிந்து கொண்டு வருகிறார்கள். இதுக்கெல்லாம் ஆதரவு பஞ்சாயத்து பண்றது யாரு தெரியுமா? நியாயம் பேசாத அர்ஜுன் சம்பத். அங்கே ஏதாவது மார்வாடிக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியா முதல் வேலையா ஓடியாவது யாரு தெரியுமா? அர்ஜுன் சம்பத். ஐயா, பழனி பாபா ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடினார் பார்த்தா இதோட பெரிய கொடுமை ஆசிரியர் தீரன் தான் தெளிவா சொல்லியிருக்காரு. பாமகவுடைய முன்னாள் தலைவர் ஆசிரியர் தீரன் தெளிவா சொல்லியிருக்காரு. தீரன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, பழனி பாபாவை பற்றி எனக்கு நிறைய பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. அதற்கான குறிப்புகள் எல்லாம் என்னுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த குறிப்பேட்டை நான் பாமகவில் இருந்து வெளியே வந்தவுடன் பாமகவினர் எரித்து விட்டனர். வேண்டுமென்றால் நீங்கள் பாமகவினுடைய தற்போதைய நிறுவனத்தில் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்றார். அவ்வளவு செய்தி இருக்கு எனக்கு பழனி பாபா பத்தி. எனக்கு ஞாபகம் மறந்துருச்சு, என்னால சொல்ல முடியல. ஒரு தடவை அதே பழனி பாபாவை பத்தி ஒரு அருமையான சம்பவம் சொல்றாரு. சென்னையில வசந்த பவன் ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. வசந்த பவன் உணவகத்துக்கு சாப்பிட போறாரு. அந்த வசந்த பவன்ல போய் உட்கார்ந்து இருக்காரு. ஐயா நீங்க தீரன் தானே ஒரு ஐயா கேட்கிறார். ஐயா நீங்க தீரன் தானே? ஆமா நான் தீரன் தான், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஐயா எனக்கு பழனி பாபாவே நல்லா தெரியும். என்னையா சொல்ற, அவனை பழனி பாபாவெல்லாம் தெரியுமா? நீங்களும் பழனி பாபாவும் பேசுற மேடைகள் அத்தனையும் நான் கேட்டிருக்கேன். ஒரு ஐயா சொல்றான், பழனி பாபா இருந்தவரை ராஜா மாதிரி வாழ்ந்தேன், எனக்கு பல்வேறு உதவிகள் செய்தார். நான் ஒரு வழக்கிலே மாட்டி இருந்த பொழுது எனக்கு சட்ட உதவிகளை செய்து நான் இன்று வெளியே இருப்பதற்கு காரணம் பழனி பாபா தான். ஆனா பாபா போனதுக்கு அப்புறம் என்ன அனதா விட்டாயா, கடைசியா வசந்தம் சர்வர்களை கொடுத்தாங்க எனக்கு உட்கார்ந்து. நீங்கள் பார்த்தால் பார்ப்பானருக்கும் பாபா உதவி இருக்கிறார். பார்ப்பானருக்கும் ஒடுக்கப்பட்ட பார்ப்பனருக்கும் உதவக்கூடிய ஒரே தகுதியாக பழனி பாபா மட்டுமே இந்த மக்கள் இருக்கிறார். இது என்ன இனம், என்ன மதம், யாரு என்ன ஏதுங்கிற தேவையில்லை.
ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய அரசியல் பதிவை செய்யும் பொழுது ஒடுக்கப்பட்டவர்கள் யார் என்று மட்டும்தான் பார்த்தார். அவர்கள் இனமாக மதமாக பிரிந்திருப்பதை பற்றி அவர் எந்த இடத்திலும் கவலை கொள்ள வேண்டும். அவருடைய ஒரே நோக்கம் அல்ல, இஸ்லாமியர்களுடைய முரட்டுத்தனத்தை போக்கி இஸ்லாமியர்கள் அரசியல் அறிவு வர வேண்டும், இஸ்லாமியர்கள் அரசியலிலே ஆளுமை செலுத்த வேண்டும், இஸ்லாமியர்களே எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் கத்தி 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 இறந்து போனவர். அல்லாவிடத்திலே கூட சட்டப்படிதான் பேசினார். அல்லாவிடத்திலே கோரிக்கை வைக்கிறார். சட்ட நுணுக்கங்களை கற்றறிந்தவர் பாபா அல்லாவிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஏன் அல்லாவே, என்னை பிறப்புவித்தவன் நீ, எனக்கான இறப்பு தேதியை குறித்துக் கொடுக்கும் உரிமை உனக்கு இருக்கிறது. ஆனால் நான் எப்படி இறந்து போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை உனக்கு இல்லை. நீ எனக்கான தேதியை குறித்துக் கொடு. நான் எப்படி தெரியுமா இறந்து போக வேண்டும்? எதிரிகளால் குத்தப்பட்டு இரத்தத்தை கைகளிலே சொட்ட சொட்ட அள்ளி கொண்டு வந்து என்னுடைய கொள்கைக்காக நான் இறந்து போனேன், அல்லாத என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதே போல் தன்னுடைய மரணத்தை தருகிறார். அதே போல் தன்னுடைய வாழ்நாளிலே மரணத்தை தருவியவர் பாபா. சிறைக்குள்ள போனார்னா சிறை அதிகாரி நடுங்குவான். நேராக முன்பு சொல்லி சிறை அதிகாரி தயங்குவான். ஏன்னா சிறையினுடைய சட்ட நுணுக்கங்களை தெளிவாக ஒவ்வொரு வரியாக அந்த சிறை சட்டங்களை படித்திருந்தவர் பாபா. எந்த இடத்திலையும் பாபாவை சிறை அதிகாரி அதிகாரம் செய்ய முடியாது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நான் கைதாகி சிறைக்குள்ள இருக்கும் போது என்னை எந்த வேலையும் சிறை அதிகாரி வாங்க முடியல. காரணம் பாபாவினுடைய கோட்பாடுகளை படித்திருந்ததினால் சிறையில கால் மேல கால் போட்டு தூக்கிட்டே தான் இருந்தேன். நான் பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள இருக்கும் போது, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள இருக்கும் போது என்னை யாரும் வேலை வாங்க முடியவில்லை. ஏனென்றால் அப்படிப்படியான சட்டங்களை தெளிவாக உணர்த்தியவர் பாபா. அரசியல் நுணுக்கன்னு அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். சொன்னாங்க எத்தனையோ நாளுக்கு போய் சட்டம் படிச்சுட்டு வரதில்லை. அதையெல்லாம் தாண்டி இவர் வழக்காடக்கூடிய இடத்திலே வழக்காடுவதற்கு ஆள்களை நியமித்துக் கொள்வது கிடையாது. தானாக தன்னுடைய வழக்கிலே சிரத்தை எடுத்து பேசி வாதம் செய்து வெளியே வந்துள்ளார். அவ்வளவு பெரிய சட்ட மேதை, அவ்வளவு பெரிய சட்ட மேதை தன்னுடைய மக்களுக்கான அரசியல் என்னவென்று தெளிவாக உணர்ந்து ஜிகாத் கமிட்டி என்ற ஒன்றை தொடங்கி இது தங்களுக்கான இயக்கம், பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான வேலைகளை செய்யாமல் இந்த சமுதாயத்திற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினார். என்ன கொடுமை, இயக்கத்துக்கான கட்டமைப்பு செய்ய முடியல பாபாவால். தொண்டில போய் பாபா பேசுறாரு, அங்கே ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா அந்த பாபா வெளியில் எடுக்கிற கால் இருக்காது. சென்னையில் ஒருத்தர் போவோம், ராமநாதபுரத்தில் ஒருத்தர் பேசுறாரு, பாபா வழக்கில் மாட்டிக்கிட்டாருன்னா வழக்கில் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு சென்னையில இருந்து ஒரு வழக்கு எடுப்போம். அந்தந்த பகுதிகளிலே அதற்கான கட்டமைப்புகளை இந்த ஜிகாத் கமிட்டி உருவாக்காமல் போனதனுடைய கொடுமை பாபாவின் மீது பல்வேறு வழக்கு, எண்ணற்ற வழக்கு, என் மீது ஏகப்பட்ட வழக்கு. அதுல பாதி இஸ்லாமியர்கள் பேசுறதுக்காக வழக்கு சேர்த்து தெரியும். அதுல பாதி இஸ்லாமியர்களுக்காக பேசுற வழக்கு. அந்த குடியுரிமை சட்ட கோட்பாட்டுக்கு நான் தேவடையில பேசுறேன், பேச போகும்போது ஒளிவா இங்க பரிசு போலீஸ்காரன் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கறேன்னு சொல்றான். இல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, நன்றி உரை மட்டும் தான் சொல்ல அனுமதி இருக்குன்னா நான் சொன்னேன் நன்றி உரை மேம் தரணும்னு சொல்லி நான் பேசி முடிச்சிருவேன். நன்றி உரை நான் பேசுறேன், நன்றி உரை மேம் தரணும்னு சொல்லுது. அப்புறம் அந்த மேலே ஏறி சொல்றேன், இஸ்லாமியர்கள் மீது எந்த வழக்கையும் போட்டு விடாதீர்கள். அடாவடியாக நான் மொழி வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறேன், ஏதாவது வழக்கு பதிய வேண்டும் என்று சொன்னால் என் மீது போட்டுக் கொள்ளும் சொல்லி மேடையில் சம்மன் கொடுத்தான். அந்த மேல வழக்கு போட்டோம். அந்த மேடையிலே நாங்கள் சொன்னோம், இங்கு ஒடுக்கப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒரு அணியிலே இருக்கிறோம். நீங்கள் நினைப்பது போல் டெல்லியிலே ஒரு மாணவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது போல் தமிழக எல்லையிலே உங்களால் சுட்டுக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கு இஸ்மாயில் இந்த போராட்டத்தில் முன் நிற்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் அறிவீர்கள். இஸ்மாயிலுக்கு முன்பாக இமயம் சரவணன் இருக்கிறார். ஒருவேளை கூட்டணி வர வேண்டும் என்று சொன்னால் இமயத்தின் மார்பனை துளைத்துக் கொண்டு பின்புதான் இஸ்லாமியை தொடர்பு என்று சொன்னோம். இதுக்கு வழக்கு, நீ என்னை சுட்டுப்படுவோம் வழக்கு வேண்டாம். பெரிய கொடுமை. இந்த ஆரிய பார்ப்பாளர் கூட்டம் மூளைச்சலவை செய்து இன்று அத்துணை இடங்களிலும் வரைவிட்டது. தேவகோட்டையிலே இருந்து ஒரு ஆண்டு காலமாக கோவையில் நான் இருக்கிறேன். இந்த கோவை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் எந்த அளவு கொடுமையா, எந்த அளவு வேறுமுற்றி ஆரம்ப வந்துருச்சு. எங்க தேவகோட்டை கரப்பணியில தரவே தெரியல. அத்திராஜன் ஒரு சர்மா இருக்காரு, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாது. என்ன கொடுமையா, அத்திராஜா பின்னாடி எப்போதுமே 2 போலீஸ்காரங்க போட்டிட்டு போறாங்க. அவங்க வீட்டுல அவங்களே குண்டடிச்சுட்டு வாங்க, அவங்க வீட்டுல அவங்களே குண்டடிச்சுட்டு அதுக்கு 2 போலீஸ்காரர் பாதுகாப்பு பண்ணாங்க. ஒரு புள்ள பூச்சின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல, அவர் தான் பிஜேபி நகர செயலாளர் நாகராஜன் நினைக்கிறேன்.
இருக்கிறதே பெரிய புள்ள பூச்சி. எந்த சண்டை வம்பு எதுக்கும் போக மாட்டாரு. RSS பிஜேபி ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாது. யாருக்கு எதிராகவும் பேச மாட்டாரு, கொள்ள மாட்டாரு. ஆனா அந்த அவருடைய காரணத்தை பெட்ரோல் கொண்டு அவரே ஆளுநர் வச்சு வீச சொல்லிட்டு 2 எஸ்கார்ட் போட்டான். பாவமே அந்த போலீஸ்காரன் 2 எஸ்கார்ட் போட்டு ஒரு நாள் கூட்டிட்டு போயிருக்கேன். நான் ஒரு தேடி நின்றுட்டு இருக்கேன். கேட்கிறேன், அன்னைக்கு என்ன ஒரு நல்ல மனுஷனே பாலசுப்ரமணியன், அண்ணே பாலசுப்ரமணியன் நல்ல மனுஷனே, அவரை என்ன கூட்டிட்டு போறாங்க? இல்லடா பக்கத்துல இருந்த ஒரு பச்சை பிள்ளைய பிடிச்சி கடைசி உண்டாரு, அதனால கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த டீ குடிக்கிறதுக்கு இங்க இருந்து பேருந்து நிலையத்துக்கு 1.5 கிலோமீட்டர் நடக்கிறேன். ஏன்னா போலீஸ்காரர் பின்னாடி பாதுகாப்பு போறான். கேட்டா தான் கடைசி டீயே குடிக்க மாட்டான். இப்ப டீ குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. இந்த RSS பிஜேபியோட கொடுமையை பார்த்தேன்னா இதான். அதான் சொல்லிக்கிறோம், நம்ம கல்யாணம் இறுதியா பேசினானே ஆண்மைனா என்னன்னு. அடைய அறிவு கட்டவனே, ஆண்மை என்பது தொடைக்கு நடுவே துருத்தி கொண்டிருப்பதல்ல. ஆண்மை என்பது தொடைக்கு நடுவே துருத்தி கொண்டிருப்பதல்ல. அடக்கத்தோடு எந்த இடத்திலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்பதுதான் ஆண்மை. மாறுதட்டி சொல்றேன், என்னுடைய தொப்பல் கொடி உறவுகளுக்கு ஆண்மை இருக்கிறது. கல்யாணராமன் காரணம் அந்த கல்யாணராமன் அந்த ஆண்மையை இங்க காட்டிக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ கால் வீடியோ கொடுங்க. எந்த இடத்துல வீடியோ கால் தன்னுடைய ஆண்மையா என்னன்னு காட்டிக்கிட்டு இருந்தான். இவர்கள் தான் இன்று இந்த நாட்டை கையகப்படுத்தி கூறுமாட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் பொதுத்துறை கொடுத்தான். வக்கீல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம். டோக்கெட்ல நாங்க பணம் கட்ட மாட்டோம் சொல்லி வக்கீல்களுக்கு ரோசம் ஆக்கிட்டான். டோக்கெட்ல எவன் சட்டம் போடுறானோ அவனுக்கு மட்டும் தான் இங்க வாழுங்கிற மாதிரி ஆக்கிட்டான். புதுக்கோட்டையில ஒரு கூட்டம் போட்டு இருந்தேன். சாயின் பார்க்கல சேக்கெல்லாம் தெரியும். சாயின் பார்க்கல கூட்டம் போடும்போது அடுத்து நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி கூட்டம் போட்ட இஸ்லாமிய தம்பி எல்லாம் சேர்ந்து மேடையில பேசிட்டு இருக்கான். அப்ப ஒரு பொட்டி எடுத்துட்டு வைக்கிறான். ஏன்னா அந்த பொட்டி எடுத்துட்டு இருந்தா தாத்தாவுடைய பழைய ட்ரெஸ் போட்டிடலாம். இல்லைன்னு அதிகாரிகளாம் வர்றாங்க. ஏதோ குடியுரிமைக்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி தேடி வர்றாங்க. அந்த ஆதாரம் என்னன்னு உடனடியா பார்க்கணும். போய் போய் பொட்டியை திறந்து எடுத்துட்டு இந்த ஆவணமா பாருன்னு சொல்றேன். அந்த வேலை எடுத்தா ஒரு செப்பு எடுக்கிறேன். அவன் சொல்றேன், ஏன்னா செப்பு இருப்பாடி வந்து தாத்தா சொல்றான். உட்கார் பாருங்க, இதுல ஆவணம் சொல்றேன். அவங்க அப்பா வழியாக மாட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஐயோ குடியுரிமை சட்டத்தை நீங்க உறுதியா இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க. அதிகாரி வர்றாங்க. சரி சரி சீக்கிரம் தேடுது. அடுத்து வேகமா தேடி எடுக்கிறா. ஒரு பக்கம் குப்பி வருது. இது யாருக்கு? அப்பதான் அவன் தூக்கி ஓரம் பண்ணிக்கிறான். வேற ஏதாவது அவளை பாக்குறான். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஒரே ஒரு வெள்ளை கலர்ல தண்ணியில ஒரு துணி இருக்கு. அதெல்லாம் எடுத்து பாருங்க. அதுல இருந்து எழுதிருக்காங்க. எடுத்து காட்டுறேன். அப்ப அப்பா சொல்றாரு, அடே உங்க தாத்தாவுடைய கோவணம் துணிடா. இதுவும் ஆவணம் தான். நம்மகிட்ட கோவணம் தான் இருக்கு. என்னடா செய்யறது? இப்படியாக அந்த கூட்டம் முடிஞ்சது. அந்த கூட்டத்தில் இறுதியில் வச்சும்போது நான் சொன்னேன், ஒருவேளை இந்த கோவணம் தான் ஆவணம் என்று சொன்னாலும், ஒருவேளை இந்த கோவணம் தான் ஆவணம் என்று சொன்னாலும், வெள்ளை நிறத்திலான கோவணம் செல்லாது. காவி நிறத்தில் இருந்தால் மட்டுமே அந்த கோவணமும் ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதன் நிலைமை என் முடிவெடிக்க உட்காந்துருக்கேன். பல குடத்துல சொல்லிட்டேன். எப்படி பிடித்தால் பொருள் பார்க்காம பார்க்க முடிவெடி வரத்துல உட்காந்துருக்கேன். முடிவெடிக்கு இந்த என்னுடைய சக தொழிலாளி சொல்றான், எப்போ நீங்க எந்த நேரம் பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவே பேசுகிறான், இந்துக்களுக்கு எதிராகவே பேசுகிறான். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறேன் சரிதான், இந்துக்களுக்கு எதிராக பேசுறேன். RSS, சங்க பரிவார், பிஜேபி இந்த மாதிரி இந்துவை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய கலைவர்களுக்கு தானே எதிராக பேசுறேன்னு சொல்றேன். அதை கேட்ட அப்படி இல்லைங்க, நீங்க ரொம்ப இணக்கமா இருக்கீங்க, எங்க உங்க வீட்டுல சேட்டு வந்து சாப்பிடுவாங்களான்னு கேட்டேன். ஏன்டா என் வீட்டுக்கு சேட்டு வர்றதுக்கு என்னடா, நல்லா வந்து சாப்பிடுறானே தம்பி. இல்லைங்க அவங்க கறிமீன் எல்லாம் திங்க மாட்டாங்களா? என்னடா இஸ்லாமிய கறிமீன் திங்க மாட்டாங்க சொல்ற, எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவாங்களா? அது இல்லைண்ணே, கலால் செய்யாத கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. உங்க வீட்டுல வந்து அவங்க சாப்பிடுவாங்க. நானே காய்கறிகள் வந்து வாங்குறேன், அப்புறம் வந்து சாப்பிட்டு தானே ஆகணும். சரி அதுல உழைக்கலாம் சிக்கல் அப்படின்னு பாருங்க. உங்களோட பக்கத்துல கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, நீங்க அவங்கள இணக்கமா நானும் சொல்றீங்க. ஏன்னா இவ்வளவு அதிகம் எனக்கு கூட வந்துச்சு. இதெல்லாம் வந்து யாரும் பேச சொல்லி கொடுத்தாங்க. நம்ம விளாறு ஊழி ஒரு ஊழி அது பக்கத்துல பிள்ளையார் வேலை ஐயர் வேலை சொன்னாங்க. அவங்க முடிவிட்ட வேண்டிய தேவையில்லை, எதுக்காக வந்தாங்க, முகச்சாப்பிட மாட்டாங்க. ஓ என்ன சொன்னாரு, இப்படித்தாங்க ஐயர் பேச சொல்லி கொடுத்தாரு. நான் கேட்டேன், இவ்வளவு விவரமா பேசினாரு அந்த ஐயர் உங்ககிட்ட வந்து சாப்பிடுவாரா? அவன் கேட்கிறான், இல்லை எங்க ஐயர் கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. சரி கறிமீன் விடு, இட்லி நொட்டிலி சட்னி சாம்பார் இது மாதிரி ஏதாவது வச்சாலும் தக்குவாரா? ஐயா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன்டா கறிமீன் சாப்பிட மாட்டாரு? இஸ்லாமியோட ஹராம்னா தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறது ஐயரோட ஹராமாடா? என்னடா கால கொடுங்க. எதற்காக அவன் நம்மளை பிரித்தாகிறான் என்பதை உணராமல் அவன் பிரிக்கிறதே புரியா இருக்கான். அடுத்த வாரம் மாரியம்மனுக்கு மாடு விட்ட போறது, ஆடு விட்ட போறதானே? ஆமா ஆமா ஆடு விட்ட போறேன். ஆடு விட்ட போது என்ன செய்வேன்? கோயிலுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துவேன். நிறுத்திட்டு என்ன செய்வேன்? தலையில பூ வைப்பேன். பூ வச்சுட்டு என்ன செய்வேன்? மஞ்சள் தண்ணியை தூக்கி தலையில ஊத்துவேன். மஞ்சள் தண்ணியை தூக்கி ஊத்தி என்னடா செய்வேன்? மஞ்சள் தண்ணியை தூக்கி ஊத்துறோன்னு ஆடு தலையாட்டுச்சுன்னா ஐயா ஐயனாவே புடி கொடுத்துட்டேன்னு சொல்லி வெட்டுவேன். அதுதான் தான் வாழ்க்கை.
ஐயா இந்த உயிரை பலியிடுறதுக்கு என்ன மன்னிச்சுக்க, இதை உனக்கு நான் பிடி கொடுக்குறேன், என் குடும்ப குட்டியை வாழ வைன்னு சொல்லி இந்த உயிரை கொள்றது பாவம், அதுக்காக என்ன மன்னிச்சுக்க நான் ஐயா அப்படி கேட்கறீல்ல, அந்த மன்னிப்பு தாண்டா அவன் சொல்றான் ஆறாம. இது கூட தெரியாம முட்டாப்பா இருக்கடா, ஆறாம் உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு ஐயப்பன் இருக்கடா, அதனால நம்ம வேறுபட்டவன் சொன்னோம். எங்கள் பகுதியில தேவகோட்டை கரையில அனுமந்தக்குடி என்று ஒரு ஊர் உள்ளது. அந்த அனுமந்தக்குடியில சந்தனக்குடி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய திருவிழா உள்ளது. உலகத்துல எல்லா இடத்துலையும் சந்தனக்குடியில சந்தனப்படி தானே இருப்பேன். எங்க அனுமந்தக்குடியில பக்கத்துல திருநீரூர். ஏனென்றால் அந்த சந்தனக்கூடை நடத்துவது முழுக்க முழுக்க சாதிய இந்துக்கள். இந்து நடத்தி இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்குடியில விருது வைப்பாயா. எங்க பகுதியில் இருக்கு கப்பலையும் ஒரு ஊரு. அந்த கப்பலையில குதிரை எடுப்பு ஒன்று நடக்குது. குதிரை எடுப்புல முதல் குதிரை யாரு தெரியுமா? அம்பலாருக்கு இல்ல, எங்க பகுதி மற்ற சாதி ஆட்களுக்கு இல்ல. முதல் குதிரை என்னுடைய நண்பர் பிச்சை மீதிங்கிற குடும்பத்து. அங்க ஒரு குதிரை செஞ்சு வச்சு அந்த தோட்டத்துக்கு போய் வச்சா தான் ஐயனாரே என்னன்னு கேட்கிறாரு. பிரான்மலையும் ஒரு ஊருக்கு போகும்போது இஸ்லாமியர்கள் கீழே இருக்கக்கூடிய கருப்பரை கையெழுத்து முன்னிட்டு தான் போறேன். எங்க பகுதியில் எதுவுமே வேற்றுமை கிடையாது. நாங்க கந்திரின்னு நீங்க சொல்லி நடந்த விஷயத்த நாங்க கிடவெட்டு பூசி சொல்லி நடந்தோம். நீங்க அவ்வளோ கண்ட போய் ஓரிய குழந்தை முடி நல்லா வச்சுக்கிட்டு காது ஊத்துறத நாங்க ஐயனார்கிட்ட வச்சுக்கிட்டு காது ஊத்துறோம். இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தமிழ் பண்பாட்டின் மீது அவன் படையெடுக்கிறான் அல்லவா? நீ ஐயனாரை கூடாத, காளியை கூடாத, மாரியை கூடாத, இப்படி எந்த இடத்துல வந்து படையெடுக்கிறானோ அன்று இந்த தமிழ் சமூகத்துடைய வேர்களை எல்லாம் பிரித்து ஆள பார்க்கிறான். இதனால் தான் நாட்டார் வழிபாடு ஏற்றுக்கொண்டு கூற வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் ஆளாகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் இப்படியாகத்தான் பிரித்தாலும் கொண்டே நடக்கிறது. அதனாலதான் சொல்றோம், எங்களுக்கு சேர்க்கை என் கூட பிறந்த தம்பி முகமது எனக்கு அண்ணன், அவன் வீட்டுல நான் முத்துவேன், என் வீட்டுல அவன் முத்துவேன். இந்த எந்த இடத்துல வந்து என்ன முடிச்சது இந்த ஐயர்கள் நீங்கள் உங்களுடைய ஆட்சி செலுத்த நினைக்க வேண்டாம். அதற்கான வழிகளை இனிமேல் இந்த சமூகம் விடாது. சின்னத்து பண்றது என்னவோ நீங்க நினைக்கிறீங்க. இஸ்லாத்து முறையில பரம்பரைகளை எல்லாம் சின்னத்து பண்ணாம இருக்க மாட்டான். பாய்மார்களை கூப்பிட்டு வச்சு சின்னத்து பண்ணி கொடுத்தா அந்த பக்கம் கரிசாக போடுறான். இன்னும் இணக்கமா இருக்கக்கூடிய சமூகத்துல இந்த ஐயப்ப இருந்து என்னன்னே தெரியல. இவனுக்கு தெரிஞ்சதுதான் ஒரே விஷயம் தான் மணியன்றது. நீங்க அதுல போய் நீங்க ஆடுறீங்க கையில வச்சீங்கன்னா அனைத்து சாதி அடுத்த விடுவானா? மணியாட்டி இருக்கிறத நான் ஆடுறேன் படிச்சா விடுவானா? எங்க ரொம்ப பேர் கேட்டேன், என்னடா இது பூனல் எங்கோட்டு கூட பேசி முடியலன்னு. ஆமா, என் பூனல் எங்கோட்டியான்னு. எப்படி பூனல் போயிட்டு ஆசிரியராக பூனல் போடுவான். எங்க ஆளுல வேளாண் சாதிதாரா பூனல் போடுவான். ஆசாரி எப்படி பூனல் போடுவான்? ஆசாரி ஒரு மேச செய்வாயா, அவன் பூனல் போடுவான். பாடசி என்ன பூனல் போடுவான்? அவனுக்கு எதுக்கு பூனல்? முதல்ல ஐயருக்கு பூனல். இவன் மேச செய்யறவனுக்கு பூனல் இருக்கக்கூடாது, பாடசியவனுக்கு பூனல் இருக்கக்கூடாது, பார்ப்பாளருக்கு எதுக்கு பூனல்? ஐயா, மேச செய்யறவனுக்கு எதுக்கு பூனல்னா இந்த பக்கம் ஒரு கால நாடடியில செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் கால நாடடியில இருக்கணும்ல. இந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரியாதுல்ல. அந்த காலத்துல அளவீட்டு கருவி டேப்லாம் கிடையாதுல்ல. அதுக்காக ஒரு நூல் எடுத்து முடிச்சு போட்டு நாடடியில வச்சு தரத்துல முடிச்சு போட்டு இதை தூக்கி தோல்ல போட்டு இந்த மேசையை செஞ்சு முடிச்சோன்னா அந்த பக்கம் நாடடி அளக்கிறதுக்காக தோல்ல போட்டுருந்தேன். இது காலத்துல பறந்து இருக்கக்கூடாது. ரெண்டு பக்கம் முடிச்சு போட்டு அளவீட்டு கருவியை வச்சிருந்தேன். இன்னைக்கு எப்படி டெஸ்டர் தூக்கி எலக்ட்ரிஷன் பையில வச்சுக்கிட்டு கரண்ட் கையை விட்டுருக்காங்களோ அது மாதிரி பூனல் தூக்கி உடம்புல போட்டுருந்தேன். எனக்கு ஆசை. இதுக்கு ஒரு நியாயம், நல்லா சொல்லணும், நியாயமா வேணாம். இதுக்கு ஒரு நியாயம். பானை செய்யறதுக்கா போனது? ஐயா, பானையை அறுத்தெடுக்கிறதுக்கு பானையில டிசைனிங் பண்றதுக்குலாம் புனல் வேணும்ல, ஒரு கோடு வேணும்ல, ஒரு கோடு போடுறதுக்கு கயிறு வேணும்ல. அதுக்காக எங்க ஊர்ல வேலை போட்டுதான். சரி, பார்ப்பனத்துக்கு இருக்கா புனல் கேட்டா எவனுக்கு தெரியல. இல்ல, பார்ப்பனத்துக்கு புனலுக்கான உண்மையான காரணம் இருக்கு. ஏன்னா அவன் நம்ம கட்டி வச்ச கோயிலுக்குள்ள போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். விளக்கு கூட போறது இல்ல, வெறும் கட்டியோட நிக்கிறான். ஏன்டா வெறும் கட்டியோட நிக்கிறான் கேட்டா உள்ள வேர்த்து புழுத்து வடியும், கல்லான சுவரு உள்ள தீவை கட்டும் போது நெருப்பு எரியும். இவன் உடம்புல வேர்த்து சொட்ட சொட்ட உடம்போது துண்டை எடுத்து வச்சு சொரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அந்த துண்டை இடுப்புல கட்டிட்டு வந்தா வெளியில சாப்பிடுற இடத்துல ஒரே நாத்தம் வந்துச்சு. ஆக இவ்வளவு பெரிய துண்டை வச்சு வேர்வை தொடர்ந்தா நாருமே, அப்ப முதுகு வலிக்குது, சொரியறதுக்கு என்ன பண்றது? ஒரு நூலை கட்டிக்கிட்டு சொல்லிடா, அதான் போறாங்க. உழைக்கும் வர்க்கத்தினுடைய பூனலும் உழைக்கும் வர்க்கத்தினுடைய பூனலும் ஊதாரித்தனமாக தின்று கொளுத்த உங்கள் பூனலும் ஒன்று என்று சொன்னால் பூனல் எங்களுக்கு சொல்லலாம். என்ன இஸ்லாமிய பூனத்துக்கு போல காவியை கட்டிட்டு வரங்க, காவியை போடுதாண்டா. காவியிலிருந்து கருப்பிலிருந்து அத்துணையும் எங்களுடையதான். ஒரு தடவை வாபுசி மேடையில பேசும் பொழுது, வெள்ளைக்காரர்களே நீங்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு தயாராக இருங்கள். வாபுசி சொல்றாரு, நீங்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு தயாராக இருங்கள், இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கான நேரம் வந்து விட்டதுன்னு கப்பல் கட்டி முடிச்சோன்னு சொன்னாரியா. கீழே இருந்த சுப்பிரமணிய சிவா உடனே எந்திரிச்சு சொன்னார், அது என்ன மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு கிளம்புவது? அது என்ன மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு கிளம்புவது? மூட்டையும் முடிச்சும் என்னுடையது அல்லவா? வெறும் உடம்போடு ஓட வேண்டும் அவர்கள்
சொன்னான். அதத்தாயா நாங்கள் சொல்றாங்க, பூனல்ல இருந்து காவி வரைக்கும் எல்லாம் ஏங்கிட்ட போச்சு. நாட்டை விட்டு நீ போகணும்னா பூனலும் காவியை நீ எடுத்துட்டு போகக்கூடாது. ஐயா, தமிழர்களுக்கு என்று ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது. தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய பூர்வீக மக்கள். ஆந்திரர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் பூர்வீக குடிகளாக மாறி அவர்களுக்கு என்று ஒரு நிலம் இருக்கிறது. கர்நாடகர்களுக்கு, மலாய்க்காரர்களுக்கு, மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு என்று தனித்தனியாக நிலப்பரப்பு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலே சமஸ்கிருதம் பேசக்கூடிய பார்ப்பனர்களுக்கு ஏதாவது நிலப்பரப்பு இருக்கிறதா கேட்டால் இல்லை. இப்ப சொல்லுங்க, அவன் ஏன் இவ்வளவு பிரித்தாள் சுவிட்சை உருவாக்குறான்? தமிழ்நாடு எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, தெலுங்கானா எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, கர்நாடகா எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, கடவுளே நீங்க பார்க்கலாம். இதனால்தான் இந்த ஒருங்கிணைந்த இந்தியா, ஒன்றியம் ஏற்றுக்க மாட்டேன். ஒருங்கிணைந்த இந்தியா, ஒரே இந்தியா, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே பேச்சு. சத்தியம் கொடுக்கா இவன் சொல்றான் சமஸ்கிருதம் எங்க மொழி? சமஸ்கிருதமும் மொழி கிடையாது. வணிகத்துக்காக பயன்படுத்தப்பட்ட தமிழர்கள் மொழி தான் சமஸ்கிருதம். இன்னைக்கு ஒரு செருப்பு கடையில செருப்புக்கான அடையாளமா போயிட்டு நீங்க என்ன வரைக்கும் கேட்டா அந்த ஆங்கிலத்தில் இருக்கு எழுத பாப்பா தெரியுமா? ஏபி இசட் எழுதியிருக்கான். இது அந்த செருப்பு கடையுடைய குறியீடு. இந்த செருப்பை இதுல அவன் எழுத்த வச்சு என்னென்ன நம்பர் பார்த்து அன்னை இந்த விலை வரும்னு கேட்பான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விலை குறைச்சாலும் இந்த எண்ணுக்கு கீழே குறைஞ்சிச்சுன்னா தரமாட்டேன், இந்த எண்ணுக்கு மேல இருந்துச்சுன்னா தரதுக்காக வணிகத்திற்கான ஒரு குறியீடை எப்படி ஆங்கிலத்தில் பயன்படுத்தினார்களோ அது போன்று பண்டைய தமிழர்கள் தங்களுடைய வணிகத்திற்காக பயன்படுத்திய மொழியை திருடி தனதாக்கி கொண்டு அதில் சில வேறுபாடுகளை செய்து சமஸ்கிருதமை மாற்றினார். ஐயா, ஒரே ஒரு விடயம் தான் தெளிவுபடவர்கள் சொன்ன மாதிரி இங்கே நமக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைந்து விடுவோம். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் என்பது ஒருவரும் இருக்கட்டும், கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ இயக்கங்கள் என்பது ஒருவரும் இருக்கட்டும், திராவிடர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பொதுவுடைமைவாதிகள் அந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் எல்லாம் இருக்கட்டும். எங்கள் தோழர் தெளிவன் சொன்னது போல் அத்துணை சித்தாந்தங்களும் ஒருங்கிணைந்து இந்த ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் அடியோடு அழிக்கப்பட்டு விடுவோம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். தோழர்கள் சொன்னார்களே, நீங்கள் குண்டு போட வேண்டாம், நீங்கள் அவரிடத்தில் குண்டு போட வேண்டாம், அரசியல் அறிவு வருங்கள் போதும். அவர்களை விரட்டுவதற்கு குண்டுகள் தேவையில்லை, அரசியல் அறிவு போதும். ஆனால் தேவை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டிய மனநிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிட்டு விட்டதனால் தூவல் ஆனாலும் சரி, துவக்கு ஆனாலும் சரி, அது எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்று சொல்லிக்கொண்டு சினங்கொள் தமிழா சினங்கொள், சினங்கொள் தமிழா சினங்கொள், சினங்கொள்ளா இனம் செத்த பிணம்.